ஒரு ஞானி ஒருத்தர் ஒரு நாட்டுடைய அரசருக்கு ஒரு துருப்புச்சீட்டு கொடுத்துருக்காருங்க. அந்த துருப்புச்சீட்டில் ஒரு மந்திரம் எழுதி கொடுத்துருக்காரு, வெற்றிக்கான மந்திரம். அந்த மந்திரம் நீ எப்பெல்லாம் மிக துயரமான மீள முடியாத ஒரு துன்பத்தை ஃபேஸ் பண்ணுறியோ அப்போல்லாம் அந்த மந்திரம் வந்து உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை கொடுத்துருக்காருங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைய துன்பங்கள், தோல்விகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் தாண்டி பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்போங்க. ஸோ நம்ம கையில் இந்த மந்திரம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்குங்க. சுவாரஸ்யம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிக்காமல் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுல தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயங்களும் நம்ம எப்படி செயல்படணும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த விஷயத்தை நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறது, எப்படி கடந்து போகிறது அப்படின்ற பல முயற்சிகள் எடுக்கும்போது நம்முடைய மனசும் சரி நம்முடைய மைண்டும் சரி ரொம்ப தெளிவாகும். ஸோ நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு தன்னம்பிக்கையும் எனர்ஜியும் கிரியேட் ஆகுங்க. ஒரு நாட்டுடைய அரசர் மிக சிறப்பாக தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த நாடு மிக செழிப்பாக நல்லபடியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பல போராட்டங்கள், பல துன்பங்கள் அவர் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகள், ஞானிகள், அறிஞர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாருங்க. தன்னுடைய எல்லா துன்பத்தையும் எல்லா தோல்விகளையும் சரிகட்டுற மாதிரியான ஒரு மந்திரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரி சபையில் இருக்கிற தன்னுடைய மந்திரிகளுக்கும் அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு ஆணையிடுறாருங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து பேசிக்கிறாங்க. மன்னர் கேட்ட இந்த விஷயத்துக்கு, இந்த மந்திரத்துக்கு நாம எங்கே போகிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கலந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஊரில் அந்த நாட்டில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் முறையிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ஒரு மந்திரத்தை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஞானியை போய் மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட மன்னர் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மன்னர் நிறைய துன்பங்கள், நிறைய தோல்விகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாமே வந்து சரியாகிற மாதிரியான ஒரு மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிகள் எல்லாருமே அந்த வயது முதிர்ந்த அந்த பெரிய ஞானி கிட்ட கேட்குறாங்க. அவரும் ஒரு காகிதத்தை, ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒரு மந்திரத்தை எழுதி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ கொடுக்கும்போது ஒரு நிபந்தனையும் சொல்லி அனுப்புறாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னா, இந்த பேப்பரை, இந்த காகிதத்தை, இந்த மந்திரத்தை, இந்த துருப்பு சீட்டை எந்த காரணத்தை கொண்டும் அடிக்கடி இதை உபயோகப்படுத்தக்கூடாது, ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாது. மன்னர் எப்போ மிக துயரமான மீள முடியாத ஒரு துன்பத்தை ஃபேஸ் பண்ணுறாரோ அப்போ மட்டும் தான் இந்த மந்திரம் அவருக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ மட்டும் தான் இந்த மந்திரத்தை, இந்த பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட அந்த காகிதத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க, துருப்பு சீட்டை கொடுத்து அனுப்புறாங்க அந்த அமைச்சர்கள்கிட்ட. ஸோ சில மாதங்கள் போயிட்டே இருக்கு. நிறைய துன்பங்கள், பல போராட்டங்கள் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு விஷயம் வரும்போதும் வந்து இந்த மந்திர சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது, இதை நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ பல சூழ்நிலைகளை, இக்கட்டான சூழ்நிலைகளை இந்த மந்திரிகளும் அமைச்சரவையில் இருக்கிற ஞானிகளும் வந்து அந்த மந்திரத்தை ஓப்பன் பண்ணி பாருங்க, இந்த சிச்சுவேஷனில் இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த மன்னர் வந்து இது கேட்காம, இல்லை இது வேணாம், இந்த விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் ஒரு சூழ்நிலையும் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு வெற்றியும் காண்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்படி பல வருடங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மந்திர சீட்டை அவர் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஸோ மரணப்படுக்கையில் இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் இந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த நேரத்திலே இந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மந்திரம் கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையை சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த ஞானிகள், இந்த மந்திரிகள், இந்த அறிஞர்கள் எல்லாமே மன்னர்கிட்ட முறையிடுறாங்க. ஸோ மன்னர் அப்பவும் சொன்ன ஒரு விஷயம், இல்லை நான் கண்டிப்பாக சரியாயிடும், எனக்கு உடல்நிலை சரியாயிடும், கண்டிப்பாக நான் நல்லபடியாக மறுபடியும் மீண்டும் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துறாருங்க. ஸோ சில நாட்கள் இப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. அந்த மன்னரும் ரொம்ப உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டு மரணமும் அடைஞ்சிடாருங்க. அவர் கடைசி வரைக்கும் அந்த மந்திர சீட்டை, துருப்பு சீட்டை அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லைங்க. அதே நேரத்தில் அமைச்சரவையில் இருக்கிற இந்த மந்திரிகள், இந்த அறிஞர்கள் எல்லாருக்குமே இந்த மந்திர சீட்டில் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க கலந்து பேசி இந்த மந்திர சீட்டில் அப்படி என்னதான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மந்திர சீட்டில் எதுவுமே இல்லை. அந்த காகிதம் வந்து வெறும் பிளைன் பேப்பராக இருந்துச்சுங்க. அந்த பிளைன் பேப்பரை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ இந்த எந்த மந்திரமும் எதுவும் குறிப்பிடப்படாத அந்த ஒரு காகிதத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு பல துன்பங்கள், பல போராட்டங்கள், மீள முடியாத பல கஷ்டங்கள் வந்த சமயத்தில் கூட மன்னர் இந்த துருப்புச்சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லைங்க. தன்னால் முடியும், இந்த விஷயத்தை வந்து என்னால் சாதிக்க முடியும், இந்த விஷயத்தை என்னால் கடந்து போயிட முடியும், எந்த பிரச்சனை வந்தாலும் இது வந்து சாதாரண ஒரு விஷயம், என்னால் கடந்து போயிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு அந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை கடந்தும் போயிருக்காரு. பல வெற்றிகளை குவிச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை இந்த சூழ்நிலையில் இந்த அறிஞர்கள், இந்த ஞானிகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஞானி கொடுத்த அந்த துருப்புச்சீட்டு அந்த மன்னருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தான் சேர்த்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மந்திரம், அந்த வெற்றிக்கான மந்திரம், அந்த துருப்புச்சீட்டு வேற எதுவும் இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு துருப்புச்சீட்டை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நடக்க போற ஒரு விஷயங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஒரு மணி நேரமும், ஒரு நிமிஷமும், ஒரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு திருப்பு முனையாக தாங்க அமையும். NP சிவா எனும் நான்.